Hey guys, this is ICT Dinesh. Welcome to your channel. ஸோ இந்த விட லாஸ்ட் வீக்கோட ப்ரைஸ் ஆக்ஷன் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீக் எடுத்துட்டா மொத்தமாக நான் 3 என்ட்ரிஸ் எடுத்திருக்கேன். மண்டே வந்து ஒரு டிபி அண்ட் டியூஸ்டே ஒரு ஸ்டாப் லாஸ். வெனஸ்டே வந்து நான் ட்ரேட் பண்ணலை. அன்றைக்கி வந்து ஒரு பர்சனல் ஒர்க் இருந்ததுனால மார்க்கெட் ஒர்க் பண்ணப்போ சார்ட்டில் இருக்க முடியல. ஸோ அதனால் வெனஸ்டே வந்து நான் ட்ரேட் எடுக்கல. அன்றைக்கி நான் ட்ரேட் பண்ணியிருந்தாலும் எனக்கு ஸ்டாப் லாஸ் தான் வந்திருக்கும். எப்படியே தப்பிச்சிட்டேன். அண்ட் தேர்ஸ்டே வந்து நமக்கு ஒரு டிபி. ஃப்ரைடே வந்து நமக்கு ட்ரேட் இல்லை. பிகாஸ் அன்றைக்கி ஹாலிடே, குட் ஃப்ரைடே. ஸோ இந்த என்ட்ரிஸ்லாம் நான் எப்படி எடுத்தேன் அண்ட் வாட்ஸ் ஹை டைம் ஃப்ரேம் கான்டெஸ்ட், லோயர் டைம் ஃப்ரேம் எப்படி நான் வந்து என்ட்ரிஸ் ஃப்ரேம் பண்ணேன். ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். நவ் லெட்ஸ் கெட் இன் வித் த சார்ட். ஓகே ஸோ திஸ் த 1 hour சார்ட். ஸோ இந்த வீக்கோட ப்ரைஸ் ஆக்ஷன் இப்படி தான் இருந்தது. மண்டே வந்து நம்ம ஒரு டிபி எடுத்தோம் சொன்னோம்ல, அது எப்படி எடுத்தோம்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். அண்ட் டியூஸ்டே வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் அண்ட் வெனஸ்டே வந்து என்ட்ரி எதுவும் எடுக்கல. தேர்ஸ்டே ஒரு என்ட்ரி, தென் ஃப்ரைடே வந்து நமக்கு என்ட்ரி இல்லை. ஓகேவா, பிகாஸ் ஹாலிடே. ஸோ இதில் வந்து டே கேண்டில் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ வீக்லியில் பார்க்கும்போது அண்ட் கிளாசிக் பை வீக் பிகாஸ் லோ ஆஃப் த வீக் வந்து டியூஸ்டே வச்சுருக்கு, தெரியுதா? ஸோ டியூஸ்டே வந்து நம்ம லோ ஆஃப் த வீக் வச்சுருக்கு. தென் வெனஸ்டே வந்து கண்டினியூஷன் பண்ணியிருக்கு. அண்ட் தேர்ஸ்டே வந்து அந்த ஃபேர் வேலி கேப்லேருந்து ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. ஃப்ரைடே வந்து நமக்கு இன்சைட் பாராக க்ளோஸ் ஆகிடுச்சு பிகாஸ் அன்றைக்கி வந்து ஹாலிடே. ஸோ வால்யூம் எதுவும் வராது. வந்திருந்தால் நமக்கு இந்த ஹைஸ் வந்து அகைன் ப்ரைஸ் வந்து புஷ் ஆகிருக்கும். ஸோ டெய்லியில் பார்க்க இதுதான் நடந்திருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம இந்த டே கேண்டல் உள்ளே போயிட்டு பிஃபோர் 9:30 வந்து நான் எப்படி வந்து நான் டிஓல் ஃபிக்ஸ் பண்ணேன், என்னோட கீ லெவல் என்ன, எந்த PO3 என்ட்ரி எடுத்தேன், இது எல்லாத்தையும் வந்து ஒன் பை ஒன் பார்ப்போம். நவ் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் மண்டே. இஸ் த மண்டே ப்ரைஸ் ஆக்ஷன் பிஃபோர் 9:30. ஸோ இங்கே நான் என்ன பார்த்தேன்னா, டே கேண்டல் வந்து ஓப்பனிங்லேருந்து மேலே போயிருக்கு. இந்த தெரியுது, ஓப்பன்லேருந்து மேலே போயிருக்கு. ஸோ இதில் வந்து ப்ராப்பர் பைன்றது நமக்கு எங்கே கிடைக்கும்? ஒன்று, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பை செட்டப்பே பார்க்குறேன்னா, இந்த 50% ஆஃப் த எஃப்இஜி அந்த இடத்துல ப்ரைஸ் வந்தால் தான் நமக்கு வந்து பை செட்டப் கொடுக்கும். ஓகேவா? அதுவே எப்போ வந்து நம்ம பை எடுக்கணும், எப்போ வந்து செல் எடுக்கணும்னு சொல்லிட்டு கரெக்டாக நம்ம பார்க்கணும். இப்போ அது மார்க்கெட் வந்து பை செட்டப் ரெடி ஆகுதுன்னா, அது ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்கும் நான் பார்க்க, இப்போ மேலே இருக்குது, அப்படியே இப்படி கீழே வந்துட்டு இப்படி போகாது. நான் சொல்கிறது புரியுதா டிஃப்ரென்ஸு? பிகாஸ் அங்கே லிக்விடிட்டின்றது மார்க்கெட்டில் பில்ட் ஆகலை. அப்போ இப்படி பார்க்கும்போது லிக்விடிட்டி வந்து எந்த சைடு பில்ட் ஆகிருக்குன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும். ஸோ இதில் எனக்கு வந்து கன்வின்சிங்காக இருந்தது வந்து செல்ஸ் தான் கன்வின்சிங்காக இருந்தது. ஏன்னா டே கேண்டில் ஓப்பன்லேருந்து ப்ரைஸ் மேலே போயிருக்கு. ஸோ இதுலேருந்து பார்க்கும்போது நமக்கு ப்ரைஸ் ப்ரீமியமில் இருக்குது. அது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் ஒன் வந்து இப்போ நான் டார்கெட்ஸாக வைக்கிறதுக்கு எனக்கு டிஓவில் இருக்குது, விச் மீன்ஸ் அந்த 50% இருக்க H1 எஃப்இஜி, 4 ஹவர்லையும் எஃப்இஜி அங்கே இருந்தது. இப்போதைக்கு நான் H1 எஃப்இஜி வந்து மார்க் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த எஃப்இஜி இருக்குது, அதை விட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு எஃப்இஜி இருக்குது. ஸோ இது வந்து என்னோட டார்கெட்ஸாக வைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து இப்போ ப்ரைஸ் மேலே ஏறி இருக்குல்ல, அரைச்சி ஏறி இருக்கு கஷ்டப்பட்டு. ஸோ இது எனக்கு லோயர் டைம் ஃப்ரேமில் போகும்போது இது எல்லாமே எனக்கு வந்து ஃபெயிலியர் ஸ்விங்ஸாக இருக்கும். இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்க ஃபெயிலியர் ஸ்விங்ஸாக இருக்கும். ஓகே, இப்போ எனக்கு ஃபெயிலியர் ஸ்விங்ஸும் வச்சுட்டேன் அண்ட் டிஓல் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, விச் மீன்ஸ் இந்த H1 எஃப்இஜி இதுதான் என்னோட டிஓலாக இருந்தது. கீ லெவல் வந்து என்ன ப்ரோ அப்படி சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த 8 AM இருக்குல்ல, 8 AM 7 AM 7 AM வந்து நமக்கு ரிஜெக்ஷன் கேண்டல் மாதிரி க்ளோஸ் ஆகிருக்கும். க்ளோஸ் ஆகிருக்குல்ல. அண்ட் இதில் இன்னொரு விஷயம் இருந்தது. இது 4 ஹவர் சார்ட்டில் நான் பார்த்தேன். இது எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரில. எனக்கு வந்து 2 பிளானாக இருந்தது. ஸோ இதுதான் அந்த 4 ஹவர் சார்ட். பிஃபோர் 9:30 ஓப்பன் வந்து ப்ரைஸ் பார்க்க இப்படி தான் இருந்தது. ஓகேவா? ஸோ புல்லிஷ் கேண்டல் மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து கரண்ட்டாக ஒரு 4 ஹவரில் எஃப்இஜி இருக்குது, அதுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு எங்கே கீ லெவல் இருக்குன்னு பார்த்தா இங்கே ஒரு H4 எஃப்இஜி இருக்குது, தெரியுதா? இந்த ஹை. ஸோ 2 விஷயம் நடக்கலாம். ஒன்று, 9:30 ஓப்பன் ஆகி இந்த ஹை வச்சுட்டா அங்கேருந்து நான் செல் பார்க்குறேன் இந்த எஃப்இஜி வரைக்கும். அப்படி இல்லைனா ப்ரைஸ் கரண்ட்டாகவே ஒரு H4 எஃப்இஜியில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ அது இந்த ஹைலேருந்து அப்படியே ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே போகலாம். 2 பிளான் கரெக்டாக. இதை நீங்கள் இப்படி யோசிச்சிங்களா எனக்கு தெரியல. பிகாஸ் நான் வந்து சார்ட்டில் இதான் யோசித்தேன். பிகாஸ் எனக்கு வந்து 2 கீ லெவல் இருக்குது. H4 எஃப்இஜி கரண்ட்டாக ஒரு H4 எஃப்இஜி உள்ள இருக்குது, அதுக்கு மேலே ஒரு எஃப்இஜி இருக்குது. இந்த எஃப்இஜி வந்து ஆக்டிவேட் ஆகுதுன்னா ப்ரைஸ் வந்து அகைன் வந்து மேலே போகாமல் இந்த இடத்துலேருந்து டக்குன்னு வந்து எனக்கு செல் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது தான் 2 பிளான் இருக்குது சொல்லிட்டேன். இந்த ஹை எடுத்தால் செல்லு, இல்லைனா இந்த கேண்டலுக்குள்ளே 1 ஹவரில் நான் போயிட்டான். ஸோ இது உள்ளே போகும்போது நமக்கு இங்கே ஒரு ரிஜெக்ஷன் கேண்டல் இருக்குது, இந்த 7 AM. ஸோ நான் என்ன பண்ணேன், இந்த ரிஜெக்ஷன் கேண்டலுக்கு ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போட்டோம். ஸோ 2 இந்த செல் வந்து ஒன்று இந்த 50%லேருந்து எனக்கு செல் ஆகணும், அப்படிலாம் இந்த ஹை போய் வரணும். ரியாக்ஷன் பார்த்து தான் நான் என்ட்ரி ஆகினேன். ஸோ என்னோட டிஓன்னு சொல்லிட்டேன். இந்த H4 எஃப்இஜி இருக்குது, அதை விட்டால் நமக்கு H1 எஃப்இஜி இருக்குது. ஸோ H4 எஃப்இஜி மட்டும் டார்கெட் வைப்போமே, விச் மீன்ஸ் 2 AM லோ. ஓகே, ஸோ இதில் தான் நம்ம 1 மினிட் போயிடும். ஓகே,
ஸோ இது 9 AM. ஸோ 9:30 வரைக்கும் ஓட்டிடுறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தா 9:30 நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆயிட்டு கீழ வந்திருக்கு. பட் ஆனா வந்து இதில வந்து நான் என்ட்ரி ஆகல. ஏன்னா, பிரைஸ் நம்ம செல் ஆக போதுன்னா, ஃபர்ஸ்ட்டு ஹை வைக்கணும். PO3 படி. ஸோ இது வந்து ஓப்பனிங் பிரைஸ் கீழ இருக்கு 9:30 கரெக்ட்டா? ஸோ அகைன் இந்த ஹை எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணேன். கரெக்ட்டா 9:31 வந்து அந்த ஹை எடுத்ததா? எடுத்தோனே ஓகே. PO3 வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. பிகாஸ் நான் செல் சைடு தானே எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ இதில வந்து இந்த 50% இருக்க இந்த ஈக்குவல் ஹைஸ வந்து ஸ்வீப் பண்ணிடுச்சு. ஸோ இதுலேருந்து எனக்கு ரியாக்ஷன் குடுத்தா என்ட்ரி ஆகலான்னு முடிவு பண்ணிட்டேன். அத விட்டா இந்த ஹை ஓகே. இதுலேருந்து நான் பை போகல. பிகாஸ் நான் வந்து செல் சைடு இருந்தனால நான் செல்ஸ் மட்டும் தான் எடுத்தேன். பை எடுத்திருந்தா கன்ஃபார்ம் நான் ஸ்டாப் லாஸ் வாங்கியிருப்பேன். பிகாஸ் இந்த இடத்துல வந்து நமக்கு CSG இருக்கு. இந்த ஹைஸ் என்ன டார்கெட் பண்றோம்னு சொல்லிட்டு என்டர் ஆயிருந்தா கன்ஃபார்ம் ஸ்டாப் லாஸ் ஆயிருக்கும். பட் ஆனா நான் வந்து என்டர் ஆகல. ஸோ வெயிட் பண்ணி ஐ திங்க் இங்க வந்து 9:33 இதில வந்து 30 செகண்ட் வராது. 9:33 எப்ப என்ன ஆச்சு, எனக்கு இங்க ஒரு IFVG கிடைச்சது. நான் என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்துல என்ட்ரி போட்டேன். போட்டு ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ஹை, டார்கெட் வந்து நமக்கு 2R இந்த லோ வரைக்கும் ஓகே. பிரைஸ் வந்து செம்ம ஸ்பீடா நமக்கு வந்து டிபி அடிச்சது. ஃபைனலா டிபி அடிச்சிடுச்சு. ஸோ மண்டேக்கு வந்து நான் இவ்வளோ தான் நான் பிளானே பண்ணேன். ரொம்பவும் நான் போட்டு குழப்பிக்கல. இது அதுன்னு போட்டு. சிம்பிளா நான் வந்து என்னோட டியோல் ஃபர்ஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் கீ லெவல். அண்ட் நான் சொன்ன மாரி எனக்கு வந்து லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டியும் இருக்கு. பிரைஸ் சரிதான். சரி லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி வந்து நாங்க அப்போசிங் சைடுல இருக்கும்போது, ஈஸியா வந்து நமக்கு வந்து டார்கெட்ஸ் வந்து மீட் ஆகும். ஸோ என்னோட என்ட்ரீஸ்லாம் நீங்க போயிட்டு பிரேக் டவுன் பண்ணாலே தெரியும். நான் எடுக்கிற என்ட்ரீஸ் எல்லாமே வந்து ஸ்னைப்பர் மூவ்ஸ் மாரி இருக்கும். ஸோ எப்படி ப்ரோ அந்த மூவ்ஸ்லாம் கேப்சர் பண்றீங்கன்னா, என் கான்டெக்ஸ்ட்டே இப்படி தான் நான் பில்ட் பண்ணுவேன். நமக்கு வந்து எல்லா நாளும் ட்ரேடிங் டேஸ் கிடையாது. எல்லா நாளும் ட்ரேடிங் டே கிடையாது. ஸோ எடுக்கிற என்ட்ரி வந்து ஹையர் ப்ராபபிள் கண்டிஷன்ல எடுத்தாலே போதும். யூ வில் பி ப்ராஃபிட்டபிள் அண்ட் யுவர் இன்ட்ரேட் வில் பி ஹையர். ஓகே. ஸோ அத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நவ் லெட்ஸ் சி தி டியூஸ்டே பிரைஸ் ஆக்ஷன். டியூஸ்டே வந்து நான் என்ன பிளான் பண்ணேன்னா, கரண்ட்டா வந்து 9:30 பிஃபோர் 8 AM கேண்டில் வந்து நமக்கு இங்க இருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ரிஜெக்ஷன் மாரி க்ளோஸ் ஆயிருக்கு தெரியுதா? இந்த ரேஞ்சுக்கு. ஸோ நான் என்ன பிளான் பண்ணேன், இது ஒரு இன்சைட் பார் மாரி இருக்கு. 21 கேண்டில் இருக்குல்ல, இதுக்குள்ள தான் நெக்ஸ்ட் கேண்டில் எல்லாம் மாட்டிக்கிச்சு. ஸோ பிரைஸ் வந்து இந்த லோஸ எடுத்துட்டு நமக்கு வந்து பைஸ் ஆகும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த லோஸ் வரைக்கும் பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு, நான் வந்து லோஸ டார்கெட் பண்ணேன். பிகாஸ் பைக்கு வந்து எனக்கு ப்ராப்பரா அங்க இல்ல. ஏன்னா டே ஓப்பனுக்கு மேல இருக்கு. அண்ட் இந்த இடத்துல லிக்விடிட்டி எதுவும் பில்ட் ஆகல. 50% ரேஞ்சில இல்ல. எதுவுமே எனக்கு ப்ராப்பரா இல்ல. ஸோ என்னோட இதுலேருந்து பார்க்கும்போது எனக்கு வந்து செல் எடுக்கலாம். அது மட்டும் தான் எனக்கு ஃபோக்கஸா இருந்தது. பட் ஹையர் டைம் ஃப்ரேம் பார்த்தா நமக்கு புல்லிஷ் சைடுல தான் இருக்கு. இந்த இடத்துல பார்த்தா நமக்கு வந்து H1 OB இருக்கு. அது வந்து OB ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ட் 4 ஹவர பார்த்தாலும் அது புல்லிஷ் தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். இருங்க. யாஹ். ஸோ 4 ஹவர பார்த்தா நமக்கு இங்க நான் லோஸ டார்கெட் பண்ண சொன்னேன்ல, அங்க வந்து நமக்கு SMT இருந்தது. விச் மீன்ஸ் YM கூட. அது தெரியுதா? இந்த லோஸ்ல SMT. ஸோ இது ஒரு SMT இருந்தது. பட் இருந்தாலும் நான் ஃபர்ஸ்ட்டு செல்ஸ் தான் பார்த்தேன். 4 ஹவர்ல பார்க்க புல்லிஷா தான் இருக்கு. FEG வந்து IFEG-ஆ இருக்கு. அங்க ஒரு FEG இருக்கு. எல்லாமே ஓகே ப்ராப்பர். பட் இதுல லோயர் டைம் ஃப்ரேம் பார்க்க எனக்கு கன்வின்சிங்கா இருந்தது செல் சைடு தான். ஸோ செல்ஸ் ஃபர்ஸ்ட்டு எடுப்போம். அதுக்கப்புறம் வந்து நம்ம பைஸ் எடுக்கலாம். அதுதான் பிளானா இருந்தது. 9:30 நான் பிளான் பண்ண மாரி ஓப்பன் ஆயிட்டு, ஹை வச்சு ஒரு IFEG வேற குடுத்தது. அதில தான் என்ட்ரி ஆகல. நான் காமிக்கிறேன் இருங்க. ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்த்தா நமக்கு 9:30 வந்து இங்க ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆயிட்டு பிரைஸ் வந்து மேல போயிருக்கு. மேல போயிட்டு இந்த ஹைய வந்து எடுத்திருக்கு. விச் மீன்ஸ் 8 AM. 8 AM ஹைன்னு பார்க்குறேன். பார்க்கும்போது நமக்கு SMT வேற குடுத்தது. இங்க பாருங்க. YM கூட SMT அண்ட் ES கூட SMT நெனைக்கிறேன். நோ ES கூட SMT. ஸோ 2த்து கூடயும் நமக்கு SMT இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஈஸியா கன்வின்சிங் ஆகுதுல்ல. பிரைஸும் நமக்கு வந்து பிரைஸ் அரைச்சு அரைச்சு ஏறி இருக்கு. ஸோ ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி அழகா இருக்கு. ஈக்குவல் லோஸ் அண்ட் ஸ்விங் லோஸ் நெறைய இருக்கு. ஸோ இத வந்து நம்ம டார்கெட்டா வைப்போம். அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணேன் கன்ஃபர்மேஷனுக்கு. கரெக்ட்டா நமக்கு ஒரு IFEG குடுத்தது. இந்த கேண்டில் குடுத்துருக்கா 9:32. ஸோ இந்த கேண்டிலுக்கு கன்ஃபர்மேஷன் குடுத்தோனே என்ட்ரி போட்டு ஸ்டாப் லாஸ் இந்த ஹை வச்சுட்டேன். டார்கெட் வந்து 2R ஓகேவா? வச்சுட்டு அத எக்ஸிக்யூட் பண்றேன். பண்ண அடுத்த கேண்டிலே எனக்கு ஸ்டாப் லாஸ் ஆயிடுச்சு. அடுத்த 2 கேண்டில்ல பார்த்தீங்களா? இதுல வந்து நான் எதுவுமே ப்ளேம் பண்ணல. பிகாஸ் என் மாடல் படி எல்லாமே அலைன் ஆயிடுச்சு. ஒண்ணே ஒண்ணு அலைன் ஆகல. ஹையர் டைம் ஃப்ரேம்ல எனக்கு எதுவும் ஷிஃப்ட் இல்ல. பட் இருந்தாலும் நம்ம ரிவர்சல்ஸ் பிடிக்கும்போது ஹையர் டைம் ஃப்ரேம் ஷிஃப்ட் இருக்காது. நம்ம எடுக்கிறது தான் நமக்கு வந்து ரிவர்சல் பாயிண்ட்டா இருக்கும். அதனால அதெல்லாம் நம்ம ஆன்டிசிபேட் பண்ணி தான் எடுக்கணும். அத பிளான் பண்ணி தான் நானும் எடுத்தேன். இப்ப இந்த IFEG வந்து நமக்கு டிபி போயிருந்தா சூப்பர்ன்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணியிருப்போம். பட் ஆனா வந்து அது SL ஆயிடுச்சு. ஸோ அதனால அத அக்செப்ட் பண்ணி தான் போகணும். அண்ட் இத வந்து நெறைய பேர் வந்து
ரீல்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. நான் Instagram போறேன். இந்த என்ட்ரிஸ் எடுத்திருந்தா நீ வந்து ட்ரேடரே கிடையாது. உனக்கு வந்து ட்ரேட் பண்ண தெரியல. அது மாரி ஏகப்பட்ட பேர் போட்டிருந்தானுங்க. அந்த ரீல்ஸ்லாம் போட்டானுங்கல்ல, அவனுங்க கன்ஃபார்ம் இந்த என்ட்ரிஸ எடுத்திருப்பானுங்க. சும்மா வியூஸ்க்காக இத இத போட்டு பேசணும்னு சொல்லிட்டு இத இத போட்டு பேசியிருந்தானுங்க. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் என்ன சொல்லணும்னா, உங்க மாடல் வருதுன்னா, அது வந்து பயப்படாம எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஓகே. அத எல்லா என்ட்ரீஸும் நமக்கு டிபி போகணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு ப்ராபபிலிட்டி கேம். அந்த ப்ராபபிலிட்டி கேம்ல ஹையர் ப்ராபபிளா நம்ம வந்து ப்ளே பண்ணணும். ஸோ ஹையர் ப்ராபபிலிட்டியா ப்ளே பண்ணீங்கன்னா, உங்களோட வின் ரேட் வந்து அதிகமாகும். ஃபார் எக்ஸாம்பிள் 10 ட்ரேட் நான் எடுக்கிறேன்னா, அது 8 ட்ரேட் வந்து டிபி போகும். 2 ட்ரேட் வந்து ஸ்டாப் லாஸ் ஆகும். அந்த 2 ட்ரேட் ஸ்டாப் லாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு, என் மாடல வந்து நான் ப்ளேம் பண்ண மாட்டேன். எனக்கு 8 ட்ரேட் டிவி போயிருக்குல்ல. ஸோ, அதனால வந்து அந்த இடத்துல அத அக்செப்ட் பண்ணிட்டு, லாஸ் வந்துச்சுன்னா அத அக்செப்ட் பண்ணிட்டு, ரிஸ்க்க மேனேஜ் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் டே வந்து ட்ரேட் பண்ணணும். ஓகேவா? அத விட்டுட்டு மார்க்கெட்ட ப்ளேம் பண்ணிட்டு, உங்க மாடல ப்ளேம் பண்ணிட்டு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் வந்து ஆக்கிக்காதீங்க. ஓகே. இது வந்து சொல்லணும்னு தோணுச்சு. அதான். ஓகே. டியூஸ்டே வந்து இந்த என்ட்ரி தான் எடுத்தேன். எடுத்தோனே எனக்கு ஸ்டாப் லாஸ். நெக்ஸ்ட் வந்து வெட்னஸ்டே பார்ப்போம். ஸோ வெட்னஸ்டே வந்து நான் ட்ரேட் எடுக்கல. பட் இருந்தாலும் பிரைஸ் ஆக்ஷன் வந்து எப்படி ப்ளே ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே. ஸோ திஸ் த வெட்னஸ்டே பிரைஸ் ஆக்ஷன் பிஃபோர் 9:30. இதில பார்க்கும்போது நான் என்ன பிளான் பண்ணேன்னா, அ மார்க்கெட் ஓப்பனுக்கு முன்னாடி வந்து நான் அனலைஸ் பண்ணி வச்சேன். என்னோட டிஸ்கவுண்ட் அப்லோட் பண்ணிட்டு போனேன். பட் ஆனா வந்து அந்த கரெக்ட்டா மார்க்கெட் ஓப்பனுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வீட்ல வந்து ஒரு வேலை வந்துடுச்சு. ஸோ அதனால அத பார்க்க போயிட்டேன். என்ட்ரி நான் எடுக்கல. ஸோ இங்க என்ன நான் வந்து பார்த்தேன்னா ஹையர் டைம் ஃப்ரேம்ல வெட்னஸ்டேங்க வந்து டே கேண்டில் ஓப்பன்லேருந்து மேல போயிருக்கு தெரியுதா? ஸோ ஓப்பன்லேருந்து மேல போயிருக்கு. நமக்கு வந்து 8 ஏஎம் வந்து ஒரு ஷிஃப்ட் வேற குடுத்திருந்தது. இதோ பார்த்தீங்களா? இந்த H1 எஃப்இஜி வந்து ஐஎஃப்இஜி ஆயிருக்கும். ஸோ இதில நான் என்ன பிளான் பண்ணேன், இனிஷியலாவே என்னோட டார்கெட் வந்து இந்த எஃப்இஜி தான் இருந்தது. பிகாஸ் பிரைஸ் வந்து ஓப்பன்லேருந்து மேல போயிருக்கு. இத ஃபில் பண்ணிட்டு தான் திருப்பி மேல வந்து ஒரு ட்ரெண்ட் கன்டின்யூ பண்ணணும்னு சொல்லிட்டு, டார்கெட் வந்து அந்த லோ வைக்கிறேன். ஓகே. அந்த எஃப்இஜி. அது வந்து ஃபில் ஆகும். அதுக்கு ஏத்த மாரி எனக்கு கீழோலும் ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் அத ஆன்டிசிபேட் பண்ணேன். 8 ஏஎம் க்ளோஸ் கரெக்ட்டா பார்த்தோம்னா, நமக்கு வந்து இந்த கீழோலும் ஃபார்ம் ஆயிடுச்சு. H1 வந்து ஐஎஃப்இஜி பண்ணிடுச்சு. ஸோ, இதில நம்ம என்ன பிளான் பண்றோம்? சிம்பிளா சொல்லப்போனா டியோல இது இருக்கு. 9 ஏஎம் என்ன பிளான் பண்ணியிருப்போம்? ஓப்பன், ஹை, லோ க்ளோஸ். கரெக்ட்டா? அவ்வளோதானே பிளான் பண்ணோம். அதே தான் நானும் பிளான் பண்ணேன். அதே மாரி அந்த இடத்துல வந்து பிரைஸ் நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் குடுத்துருக்கும்னு நெனச்சேன். பட் ஆனா வந்து ப்ராப்பரா கன்ஃபர்மேஷன் குடுக்கல. அதில வந்து நம்ம அவசரப்பட்டு ஹையர் டைம் ஃப்ரேம் அடிச்சிருந்தா கன்ஃபார்ம் ஸ்டாப் லாஸ் ஆயிருக்கும். லைக் 5 மினிட் ஆர் 15 மினிட்ல வந்து ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்ட்ரி எடுத்தா ஸ்டாப் லாஸ் ஆயிருக்கும். 1 மினிட் வந்து நமக்கு வந்து அது வந்து PO3 அலைன் ஆகல. அத நான் வந்து காமிக்கிறேன். இருங்க. ஓகே. இந்த இடத்துல பார்க்கும்போது, இந்த 2 கேண்டில் வந்து பெருசா இருக்கும். ஸோ கரெக்ட்டா வந்து 8:44 அண்ட் 45ல வந்து ஒரு வால்யூம் வந்திருக்கும் தெரியுதா? அந்த டைம்ல வந்து ஏதோ ஒரு நியூஸ் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து டேட்டா ஹைஸ். ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது, இந்த ஷிஃப்ட் கீழ வந்ததுல்ல, அதில வந்து 15 அண்ட் 5 மினிட்ல பார்க்கும்போது, பிரைஸ் ஷிஃப்ட் ஆன மாரி இருக்கும். கீழ ட்ராப் ஆயி எஃப்இஜி ஃபார்ம் ஆயிருக்கா? அண்ட் 5 மினிட்ல பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ஷிஃப்ட் குடுத்துருக்கும் தெரியுதா? இங்க ஆர்டர் பிளாக் இருக்கு. அண்ட் எஃப்இஜி இருக்கு. எவ்ரிதிங் எல்லாமே இருக்கு. ஓகே. பட் ஆனா 1 மினிட் பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொன்னேன், 9:30 ஓப்பன் ஆகி ஹை செட் பண்ணி அங்க கன்ஃபர்மேஷன் குடுத்தா தான் நம்ம சேல்ஸ் பார்க்க போறோம். கரெக்ட்டா? பட் ஆனா இந்த இடத்துல 9:30 என்ன பண்ணுச்சுன்னு நீங்களே பாருங்களேன். 9:30 என்ன பண்ணியிருக்கு? கீழ ட்ராப் ஆயிருக்கு. அப்ப என்ன பண்ணுது? ஓப்பன் லோ வந்து வைக்க பாக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ஓப்பனிங் பிரைஸ் இருக்குல்ல 9 AM அதுக்கு கீழ வந்து பிரைஸ் வந்து பாடி குளோஸ் பண்ணல. அத நம்ம இப்படி தான் பார்த்திருப்பேன் மார்க்கெட்லாம் இருந்திருந்தா. கன்ஃபர்மேஷனே வந்து எனக்கு இது கீழ க்ளோஸ் வச்சிருந்தா தான் நான் வந்து என்ட்ரி ஆயிருப்பேன். லைக் ஒரு ப்ராப்பரான சிஎஸ்டினா இது கீழ தான். பட் ஆனா பிரைஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணுது. இதில நெக்ஸ்ட் கேண்டிலே பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து மேல போயிருக்கும். ஓகே. இதில பை எடுத்தவங்களுக்கும் பெருசா போகல. பிகாஸ் அந்த டே ரொம்ப சாப் ஆயிடுச்சு. நீ செல் எடுத்திருந்தாலும் அடி வாங்கியிருப்ப, பை எடுத்தனாலும் அடி வாங்கியிருப்ப. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் பை எடுத்துட்டேன்னா, அத போட்டு நம்ம ஹோல்ட் பண்ணியிருக்கணும். ஹோல்ட் பண்ணாம விட்டிருந்தா கன்ஃபார்ம் ஸ்டாப் லாஸ் ஆயிருக்கும். லைக் இந்த ஹை வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். என்ட்ரி போட்டு அது டக்குன்னு அந்த ஹை போகல. 80% வரையும் போயிட்டு பிரைஸ் கீழ ட்ராப் ஆயிடுச்சு. கரெக்ட்டா? ட்ராப் ஆயிட்டு அகைன் ஒரு ரன் குடுத்தது மேல. ஃபார் எக்ஸாம்பிள் இதில செல் எடுத்தவங்க நிலைமைய யோசிச்சு பாருங்களேன். இங்க ஐஎஃப்இஜி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல என்ட்ரி போட்டோம் செல்லுலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லோஸ டார்கெட் பண்ணிருப்பான். அதுவும் ஸ்டாப் லாஸ். ஸோ பை எடுத்தவன் மட்டும் தான் அன்னைக்கு டிபி பார்த்துருக்க முடியும். பட் அதுவும் கொஞ்சம் ரொம்ப அரைச்சு தான் போச்சு. தர்ஸ்டே. ஃபைனலா போயிடுச்சு. தெரியுதா? ஸோ இந்த டே பொறுத்தவரைக்கும் ஆ ரொம்ப ஒரு ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆயிருக்கு. இந்த ஹை அண்ட் இந்த லோக்குள்ளேயே பிரைஸ் வந்து ரொம்ப நேரம் அரைச்சிருக்கு. அது மேலேயும் போக முடியல, கீழயும் போக முடியாம ஒரு ஃபைனலா அந்த ஹைஸ் போயிருக்கு. இந்த டே ட்ரேட் பண்ணவங்க வந்து ரிஸ்க் மேனேஜ்மென்ட்ட ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தப்பிச்சிருப்பீங்க. பிகாஸ் நெறைய பேர் வந்து ஓவர் ட்ரேட் பண்ணியிருப்பீங்க. அதனால நெறைய அக்கவுண்ட்ஸ் வந்து ப்ளோ ஆயிருக்கும் வெட்னஸ்டே.
எப்பயுமே நான் என்ன சொல்றேன்னா, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மட்டும் ஸ்ட்ராங்கா ஃபாலோ பண்ணுங்க. மார்க்கெட் கண்டிஷன்ஸ் பொறுத்தவரைக்கும் டே பை டே மாறிட்டே இருக்கும். எவ்ரி டே வந்து ஒரே மாரி இருக்கணும்னு சொல்லிட்டு, அ ஒரே மாரி வந்து இருக்காது. ஓகேவா? ஸோ அதனால வந்து மார்க்கெட்டுக்கு ஏத்த மாரி நம்ம ரியாக்ட் தான் பண்ணணும். அண்ட் வந்து நம்ம அக்கவுண்ட்ஸ் வந்து அ சேவ் பண்ணிக்கணும். அக்கவுண்ட்ஸ் எப்படி சேவ் பண்ண முடியும்னா, ஒன்லி பை ரிஸ்க் மேனேஜ்மென்ட். ஒரு நல்ல ஹையர் ப்ராபபிள் கண்டிஷன் போறோம். அந்த டே மட்டும் நம்ம ட்ரேட் பண்ணாலே, நீங்க பண்ண லாஸ் எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணி, அக்கவுண்ட் வந்து கிரீனாவும் வச்சிருக்கலாம். ஸோ தட்ஸ் இட். நவ் லெட்ஸ் சி தி Thursday பிரைஸ் ஆக்ஷன். ஓகே. ஸோ Thursday பிரைஸ் ஆக்ஷன் பார்க்கும்போது நான் ஒண்ணு சொல்லியிருந்தேன்ல, வெட்னஸ்டேக்கு பிரைஸ் வந்து இந்த லோஸ் வந்துட்டு போகும் அப்படி சொல்லிட்டு. அது வந்து எப்போ வந்திருக்குன்னா, Thursday வந்து ஏஷியா ஓப்பன் ஆச்சுல்ல, அதில தான் பிரைஸ் வந்து கீழ வந்துட்டு நம்ம பிளான் பண்ண எஃப்இஜிக்கு வந்திருக்கு. ஸோ சேம் பிளான் நேத்து என்ன பண்ணுங்க, வெட்னஸ்டே பண்ண பிளான் தான் நமக்கு Thursdayக்கும். ஸோ எஃப்இஜி வந்து அலைன் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ ரேஞ்சோட 50% வந்து நமக்கு வந்து அலைன் ஆயிடுச்சு. கரெக்ட்டா இங்க. ஸோ அதில இருக்க கீ லெவல் வந்து பிரைஸும் டேப் பண்ணுச்சு. ஓகேவா? ஸோ இதில நம்ம என்ன பார்க்கணும்? பிரைஸ் வந்து அ இந்த எஃப்இஜிலேருந்து மேல போகணும். அதானே பிளான் பண்ணோம். ஸோ அதே மாரி நான் பைஸ் தான் எதிர்பார்த்தேன் Thursday. ஸோ இதில 9 AM நம்ம என்ன பிளான் பண்றோம்? ஓப்பன், லோ, ஹை க்ளோஸ். புல்லிஷ் கேண்டில் ஓகேவா? ஸோ 9:30க்கு அப்புறம் நீங்க லோ வைக்கணும் வெயிட் பண்ணி, அதில வர கன்ஃபர்மேஷன் எடுத்தாலே போதும். வேற எதுவுமே இதில வந்து பெருசா வந்து நீங்க யோசிக்கணும் அவசியமே கிடையாது. ஓகே. ஸோ இதில வந்து 50% வரைக்கும் கிட்ட வரைக்கும் வந்திருக்கு. ஸோ லைட்டா ஒரு ஐ திங்க் ஒரு 10 பாயிண்ட்ஸ் தான் டிஃபரன்ஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ அது ஒரு ப்ராப்ளம் இல்ல. ஸோ இதில வந்து 9:30 வந்து நம்ம வெயிட் பண்ணி, அதில கன்ஃபர்மேஷன்ல எங்க நான் என்ட்ரி எடுத்தேன்னு சொல்றேன். ஸோ இதில சிம்பிளா பார்க்கும்போது, இங்க ஒரு எஃப்இஜி இருக்கு. நெக்ஸ்ட் டார்கெட்ஸ்ன்னு பார்க்கும்போது திஸ் ஹெச் ஃபார் அன்ஃபில்ட் எஃப்இஜி அண்ட் இந்த ஹெச் ஃபார் அன்ஃபில்ட் எஃப்இஜி. ஓகேவா? ஸோ இதில 1 மினிட் போயிருவோம். ஓகே. ஸோ இதுதான் வந்து பிஃபோர் 9:30. ஸோ 9:30 வந்து ஓப்பன் ஆயிட்டு லோ வந்து செட் பண்ண சொன்னேன். பட் ஆனா பிரைஸ் வந்து மேல போயிட்டு இருந்தது. நான் என்ன பண்ணேன், வெயிட் பண்ணேன். PO3 வந்து இந்த இடத்துல ஓப்பனிங்கே தெரியும். ஓப்பன்லேருந்து பிரைஸ் மேல இருக்கு. ஸோ கீழ வரட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். அதே மாரி 9 கரெக்ட்டா வந்து கீழ வந்திருக்கும். வெயிட். இப்ப வந்து 9 AM கீழ வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு பிரைஸ். இதுக்கு மேல நம்ம கன்ஃபர்மேஷன் குடுத்தாலே என்ட்ரி போகலாம். ஸோ இதில வந்து இன் பிட்வீன்ல வந்து ஐ திங்க் 5 மினிட் எஃப்இஜி வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், இங்க வெயிட் பண்ணேன். இந்த எஃப்இஜி குடுத்தது 1 மினிட்ல. ஸோ வெயிட் பண்ணி அகைன் ஒரு கன்ஃபர்மேஷன் வரட்டும். விச் மீன்ஸ் இந்த ஓபிக்கு மேல க்ளோஸ் ஆகும்னு சொல்லி வெயிட் பண்ணேன். க்ளோஸ் ஆகும்போது பிரைஸ் கொஞ்சம் ரியாக்ட் ஆகி கீழ வந்தது. வரம்போது திருப்பி அகைன் ஒரு கன்ஃபர்மேஷன் குடுத்தது. இந்த கேண்டில் இருக்குல்ல. இதுக்கு மேல பிரைஸ் வந்து பாடி க்ளோஸ் பண்ணிச்சு. ஸோ குடுத்தோனே நான் வந்து இந்த கேண்டில் என்ட்ரி போட்டு ஸ்டாப் லாஸ் இந்த லோ. டார்கெட் வந்து 2 ஆர். விச் மீன்ஸ் லண்டன் ஐ கரெக்ட்டா வந்தது 2 ஆர். ஸோ இவ்வளோ தான் நான் பிளான் பண்ணேன். கரெக்ட்டா நமக்கு வந்து டிபியும் அடிச்சுச்சு. அதுக்கு மேல பிரைஸ் வந்து ரொம்ப அக்ரெசிவா போயிடுச்சு. அந்த டே வந்து 2 ஆர் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தாலே தெரியுது பிரைஸ் எவ்வளோ அக்ரெசிவா மேல போயிருக்குன்னு. ஸோ எடுத்து நம்ம ஹோல்ட் பண்ணியிருந்தா நியர்லி 6 ஆர் கிட்ட வந்திருக்கு. 6ஆ? 8 ஆர் கிட்ட வந்திருக்கு. 8 ஆர் 7.5 வந்திருக்கு. ஸோ இதுதான் நான் சொல்ல வரேன். உங்களுக்கு வந்து ஒரு ஹையர் ப்ராபபிள் டே போறோம். நல்லா வந்து நீங்க அந்த அக்கவுண்ட்ட வந்து கேப்பிட்டலைஸ் பண்ணிடலாம். அதனால வந்து எவ்ரி டே வந்து நீங்க வந்து என்ட்ரீஸ் வந்து புஷ் பண்ணாதீங்க. புஷ் பண்ணி நீங்க என்ட்ரி எடுத்தாலும், ஸ்டாப் லாஸ் ஆச்சா, ஓகே. அன்னைக்கான ரிஸ்க் வந்து என்னோட அக்கவுண்ட்ல வந்து இவ்வளோ தான் வச்சேன். அது வந்து மீட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலாம். அந்த மெச்சூரிட்டி வந்து நீங்க எடுத்துட்டு வாங்க. நீங்க எவ்வளோ எவ்வளோ டிசிப்ளினா அண்ட் மெச்சூர்டா இருக்கீங்களோ, நீங்க லாங் டெர்ம் வந்து இதில வந்து சர்வே ஆகலாம். அப்படி இல்லன்னா, ஒரு கிரீடா இருக்கிறீங்கன்னா, ஈஸியா வந்து டக்குனு ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ணணும். அண்ட் பே அவுட்ஸ் நெறைய எடுக்கணும். அதெல்லாம் இருக்கு. பட் ஆனா, அது வந்து டிசிப்ளினா இருந்தீங்கன்னா, அது ப்ராப்பரா பண்ணலாம். நீங்க அது அக்ரெசிவ் மோட்ல போனீங்கன்னா, ஆ இன்னைக்கு வந்து அந்த வின் வந்து ரொம்ப இது குடுக்கும். ஓ! நம்ம தான்டா ஜெயிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா, நீங்க அத வந்து கன்டினியூஸா பண்ண பண்ண வந்து ஒரு லூப்லயே மாட்டிப்பீங்க. அக்கவுண்ட்ஸ் ப்ளோ ஆயிட்டே இருக்கும். சம் வின்ஸ் நீங்க எடுப்பீங்க. பட் ஆனா, பே அவுட்ஸ் எடுக்க முடியாது. ஏதோ தப்பு பண்றேன், ஏதோ தப்பு பண்றேன்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். பட் ஆனா வந்து, அத நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து சில மாதங்கள் போயிரும். ஓகேவா? ஸோ அதனால வந்து டிசிப்ளினா இருங்க. ஃபாலோ த ரிஸ்க் மேனேஜ்மென்ட். ஸோ ஃப்ரைடே வந்து நமக்கு ஹாலிடே. ஸோ அது வந்து பிரைஸ் ஆக்ஷன் உங்களுக்கு வந்து சாப்பியா தான் இருக்கும். அன்னைக்கு வந்து நான் சார்ட்டே பார்க்கல. ஓகேவா? தட்ஸ் இட். தீஸ் ஆர் த என்ட்ரீஸ் ஐ டுக் இன் லாஸ்ட் வீக். ஸோ இந்த வீடியோ வந்து நெறைய பேருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். ஆம் ஹை டைம் ஃப்ரேம் எப்படி பார்க்கணும்? பிகினர்ஸ்க்கு வந்து நெறைய பேருக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். பிகாஸ் இப்ப தான் நீங்க ஐசிடி ஸ்டார்ட் பண்றீங்க. பட் ஆனா வந்து அது எப்படி ப்ரோ நான் என்ட்ரீஸ்ல ஃப்ரேம் பண்றது? ஹை டைம் லைக் லைவ் மார்க்கெட்ல அத எப்படி நான் அப்ளை பண்றது? அதுக்கு வந்து ஏகப்பட்ட கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கும். ஸோ இது மாரி நீங்க வீக்லி ரீகேப்ஸ் வந்து நீங்க பார்க்கும்போது, அத வந்து கொஞ்சம் ஈஸியா நீங்க வந்து டக்கு டக்குன்னு அத வந்து கனெக்ட் பண்ணலாம் சார்ட்ல. அதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
அண்ட் நெறைய பேர் வந்து என் வீடியோஸ் கன்டினியூஸா பார்க்குறீங்க. ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர்ஸும் பார்த்துட்டு இருக்கீங்க. லைக் வந்து அவங்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நெறைய டிஎம்மும் வரும். "ப்ரோ எப்போ ப்ரோ வீக்லி ரீகேப் போடுவீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டிஎம்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பிகாஸ் நம்ம எங்கேருந்து ஒரு வீடியோ போடுறோம். அது வந்து இத்தன பேர போய் ரீச் ஆயிருக்கு. அது வெயிட் பண்ணி பார்க்குறாங்கன்னு சொல்லும்போது நல்ல ஃபீலா இருக்கும். ஓகே. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தவங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஐசிடி தினேஷ்ன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. எத்தன பேர் வந்து வீடியோஸ் வந்து ஃபுல்லா பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அவ்வளோதான் கைஸ். நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். அன்டில் டேக் கேர். பை பை.